ஹலோ ஆல், வெல்கம் டு ஷில்பீஸ் அகாடமி. சரி, இப்போது நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு 60 days ஸ்டடி பிளான் ஃபார் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவில் மாடியூல் 1ல் இருக்கிற 4th பேப்பர் வந்து கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். அதுக்கு நெக்ஸ்ட்டு 60 days எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது தான். நம்ம எக்ஸாம்ஸ் வந்து எப்படியும் நீ மே எண்ட் அண்ட் ஜூன் ஸ்டார்டிங்கில் வந்துடும். ஸோ அதுக்குள்ளே நான் எப்படி இந்த சப்ஜெக்டை ப்ரிப்பேர் பண்ணுறது. 60 days ஸ்டடி பிளான் இது வந்து எனக்கு ரொம்ப லென்த்தியாக இருக்குது அப்படின்லாம் நினைக்காதீங்க. இந்த சப்ஜெக்ட் வந்து இவ்வளோ டைமை கன்சியூம் பண்ணதான் போகுது. ப்ரொவைடட் நான் வந்து இதுவே வெரி ஷார்ட் பீரியட் அப்படின்னு தான் சொல்லுவேன். 60 daysங்கிறது சிஏஎஃப்எம்க்கு வெரி ஷார்ட் பீரியட். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் ஒரு வாட்டி ஃபுல்லாக சிஏஎஃப்எம்மை ஒன்றா ஃபிசிக்கலாகவோ ஆன்லைன் மோட்லேயோ நீங்கள் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கணும். ஒரு டைம் புக்கை ஃபுல்லாக படிச்சிருந்துருக்கணும். நான் ஆல்ரெடி எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகியிருந்துருக்கலாம், ஆர் அப்பியர் ஆகாமல் இருந்திருக்கலாம். இருந்தாலும் ஒரு சிலபஸ் ஓரளவுக்கு முடிஞ்சிருந்தா தென் யூ கேன் ஃபாலோ திஸ் 60 days ஸ்டடி பிளான். அப்படி இல்லைன்னா இன்னையிலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிஏஎஃப்எம் மட்டும்தான் படிக்கணும். அந்த அளவுக்கு அந்த வால்யூம் நம்மக்கிட்ட சிஏஎஃப்எம்மில் இருக்குது. ரீசன் யூ ஹாவ் 19 chapters here. ஸோ புதுசாக இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது ஸ்டார்ட் பண்ணலாம், பட் 100% ஃபோக்கஸ் வேணும். பட் எனக்கு வந்து 100% சிஎஃப்எம்ஏ படிச்சுக்கிட்டு இருந்தால் அப்போ மிச்சம் 3 சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு நமக்கு பெருசாக டைம் இருக்காது. ஸோ எனக்கு டெய்லி 2 hours ஆர் டெய்லி 3 hours நான் வந்து சிஎஃப்எம்காக என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா, அப்போ நெக்ஸ்ட்டு 60 daysல என்னெல்லாம் படிக்கணும், எப்படி என்னோடய பிளானை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி நான் படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். இப்போ நமக்கு மொத்தம் 19 chapters. 19 chaptersல நான் எடுத்தோன்னே என்னென்ன சாப்டர்ஸ் படிக்கணும்? 4th chapter, 5th chapter, 6th chapter. டாப் ப்ரையாரிட்டி டு 4, 5, 6. அதுக்கு அடுத்தது நான் 9th chapter படிக்கணும். அதுக்கு அடுத்தது 17th chapter படிக்கணும். ஸோ இப்போ 19 chaptersல நான் உங்களை வந்து டாப் ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் வந்து நான் வெறும் 5 chapters தான் லிஸ்ட்டே கொடுத்துருக்கேன். இது என்னென்ன சாப்டர்ஸ் அப்படின்னா, ஷேர் கேபிட்டல், டிபெஞ்சர்ஸ், அண்டர் ரைட்டிங், இதெல்லாம் கவர் பண்ணுறது தான் வந்து 4, 5, 6. அடுத்தது 9th chapter என்ன சாப்டர்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். அடுத்தது 17th chapter என்ன சாப்டர்னு பார்த்தோம்னா ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். அப்போ இதெல்லாம் நான் எப்படி படிக்கிறது? பேசிக் அக்கௌண்ட்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் ஆகிக்கணும். பேசிக் அக்கௌண்ட்ஸ்னால் ஒரு ஜேர்னல் எப்படி போடுறது, லெட்ஜர் எப்படி போடுறது, அசெட் அக்கௌண்ட் எப்படி போடுறது, லயபிலிட்டி அக்கௌண்ட் எப்படி இருக்கும், ஒரு எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட், லெட்ஜர்ஸில் ஸ்ட்ராங் ஆனீங்க அப்படின்னா, அண்ட் ஜேர்னல் என்ட்ரிஸ், பேசிக் ஜேர்னல் என்ட்ரிஸ் 11th 12th போர்ஷன்ஸ் இதில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா 4, 5, 6 and 9 இஸ் கோயிங் டு பி ஆல் கேக் ஒர்க். சத்தியமாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இதுக்கு இவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது. அப்போ நான் 11th 12th நான் நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு வெரி ஸ்ட்ராங் இன் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா டவுட்டே வேணால் இந்த சாப்டர்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். பட் 11th 12th எனக்கு கிளாரிட்டி எல்லாம் இல்லை. எனக்கு கொஸ்டின் இருக்கும், அந்த கொஸ்டின் எனக்கு நான் திரும்ப திரும்ப 10 வாட்டி போட்டுட்டேன். அதனால் இதுதான் ஆன்சர் எனக்கு மனப்பாடமே ஆயிடுச்சு, அதனால நான் போட்டுட்டு வந்துட்டேன். எனக்கு மார்க் நிறையா இருக்குது, பட் ஐ டோன்ட் ஹாவ் ஸோ மச் கிளாரிட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூ ஆர் நாட் டூ லேட். அந்த கிளாரிட்டி, சி யூ நோ த கான்செப்ட், பட் யூ டோன்ட் லைக் அதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் தான் பண்ணிக்கல. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணுங்கள். என்ன நடந்திருக்கு நம்ம நிறுத்தி அதை யோசிக்கவே இல்லை. ஏன் அதை டெபிட் பண்ணுறோம், என்ன ஆகுது, அசெட் அக்கௌண்ட்டு எப்படி இருக்குது, லயபிலிட்டி, இந்த பிக்சரை வந்து நம்ம ஹோல்சமாக ஆல்ரெடி உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்குது எல்லாமே. பட் ஒய்ங்கிற கேள்வியை தான் நீங்கள் அந்த மைண்டில் வச்சு கேட்கல. ஸோ அந்த கேள்வியை மட்டும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா கிளாரிட்டியும் கிடச்சிடும். ஒரு நாள் உட்காந்து அனலைஸ் பண்ணுங்கள். புரியலையா 2-3 நாள் பண்ணுங்கள். 3வது நாள் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அதை தெரிஞ்சதுக்கப்புறமா கம் டு சிஎஃப்எம். எடுத்தோடனே டைரெக்டாக வந்து ஷேர் கேபிட்டல் சாப்டரில் என்ட்ரி எடுத்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் தான். ஸோ அப்போ 4, 5, 6 முதல்ல முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் 9th chapter, அதுக்கப்புறம் 17th chapter. இப்போ 9th chapter லாஸ்ட் 2 attempts என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 9th chapterல கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க.
பட் தே ஆர் கம்பைனிங் ஃபியூ அதர் சாப்டர்ஸ் வித் திஸ் 9th சாப்டர். அது என்ன சாப்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா, எயித்து சாப்டரில் இருக்கிற ரேஷியோஸையும் இதில் கொஞ்சம் கம்பைன் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அப்போ 8th சாப்டர் படிக்க வேண்டியதாக போகுது. ஸோ அப்போ நான் வந்து முதல்ல ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி 5 சாப்டர்ஸ். இந்த 5 சாப்டர்ஸ்க்காக நான் அடிஷ்னலாக ஒரு சாப்டர் சொல்கிறேன், என்னது 8th சாப்டர். சரி, இப்போ நான் இதை படித்து முடிச்சிட்டேன். இதை படிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 4, 5, 6 படிக்கிறதுக்கு 7 days எடுத்துக்கலாம். டெய்லி 2 hours. நான் எங்கே இருந்தெல்லாம் படிக்கிறது? உங்கள் ஸ்டடி மெட்டீரியலில் இருக்கிற எல்லா சம்ஸும், அதுக்கப்புறமா பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸில் இருக்கிற எல்லா சம்ஸும் போட்டுருங்க. இதெல்லாம் நான் முடிச்சிட்டேன் ஆல்ரெடி. அப்புறம் நான் எங்கே போகிறது? சிஎம்ஏ ஸ்டடி மெட்டீரியல், சிஏ ஃபவுண்டேஷன் ஸ்டடி. சிஎம்ஏனா இன்டர்மீடியட் ஸ்டடி மெட்டீரியல், சிஏனா ஃபவுண்டேஷன் ஸ்டடி மெட்டீரியல். இவங்களுக்கு அக்கௌண்டிங் பேப்பர் ஆர் சிஎம்ஏ இன்டர்மீடியட் எடுத்துக்கிட்டிங்கன்னா குரூப் 2ல் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் பேப்பர் இருக்கும். அங்கே போய் அங்கே இது உங்களோட அதே சிலபஸ் தான் இவங்க எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க சிலபஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. இட் இஸ் ஆல் ஒன் அண்ட் த சேம். ஸோ அங்கே போய் அதே கான்செப்டில் இருக்கிற சம்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ உங்கள் புக்கில் போனஸ் இஷ்யூக்கெல்லாம் சம் இல்லை. அப்போ போனஸ் இஷ்யூக்கு சம் இல்லைங்கிறக்காக எனக்கு கேட்க மாட்டானான்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸில் 2 சம் கேட்டிருக்கான். இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் சம் இல்லை, பட் பாஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கான். ஸோ உங்கள் புக்கில் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க, பட் தே ஹேவன்ட் இன்க்ளூடட் சம்ஸ் ஃபார் த கான்செப்ட். பட் எக்ஸாமில் கான்செப்ட் இருக்குங்கிறதுக்காக எக்ஸாமில் டைரெக்டாக வந்து சம் கேட்டுடுறாங்க. இந்த மாதிரி சினாரியோஸ் எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது, சம் டைரெக்டாக போய் எக்ஸாமில் பார்க்கும்போது இட் இஸ் எ ஷாக் ஃபார் யூ. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் உங்களை வந்து சிஎம்ஏ ஸ்டடி மெட்டீரியல், இன்டர்மீடியட் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் ஸ்டடி மெட்டீரியல், சிஏ ஃபவுண்டேஷன் அக்கௌண்டிங் ஸ்டடி மெட்டீரியல், இதையே ஃபாலோ பண்ணுங்கள். அங்கே இதுக்கு எல்லாத்துக்கும் சம் இருக்குது. உங்களுக்கு இதில் கான்செப்ட் மட்டும் தான் இருக்குது, அங்கே சம்மும் இருக்குது. அதனால் அந்த சம்ஸும் மறக்காமல் ஒர்க் அவுட் பண்ணி, இதுக்கு மேலே நீங்கள் எதையும் பார்த்துட்டு போக வேண்டாம். உங்கள் ஸ்டடி மெட்டீரியல் சிஏ, சிஎம்ஏ, பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆஃப் யுவர் போர்டு. சிஎஸ்ஓடது மட்டும் பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா போதும். அவங்களோடது போய் பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் பார்க்க வேண்டாம். அவங்களோட ஸ்டடி மெட்டீரியல் இஸ் மோர் தென் இனஃப். அடுத்தது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு உங்கள் ஸ்டடி மெட்டீரியல், அது போக டைரக்ட் மெத்தட் வந்து உங்கள் புக்கில் இல்லை. அதுக்காக எய்தர் சிஏ ஆர் சிஎம்ஏ ஸ்டடி மெட்டீரியல் பாருங்கள். அது வந்து சம்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் அவ்வளோ பெரிய சம்மை போய் நான் போட்டு பார்க்குறதா, டைம் வேஸ்ட் பண்ணுறதா? பரவாயில்ல, அதுக்கு ஒரு 3 days எடுத்துக்கோங்க. இட் இஸ் வர்த் ஸ்பெண்டிங் ஃபார் 9th சாப்டர். ஏன்னா இதில் ஆல்மோஸ்ட் தொடர்ந்து 2 அட்டம்ப்டாக 15 மார்க்ஸ், இங்கே ஒரு 15 மார்க்ஸ். எய்தர் திஸ் ஆர் திஸ், அதாவது 4, 5, 6ல் 15 மார்க் வந்துடும். 9th சாப்டரில் மினிமம் 7 to 15, 2 அட்டம்ப்டாக 15 மார்க்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 9th சாப்டர் படிக்கும்போது கூடவே சேர்த்து ரேஷியோஸில் உங்கள் புக்கில் இருக்கிற ஃபுல்லாக பார்க்குறதுக்கே ஒரு 2 to 3 hours தான் டைம் ஆகும். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி அ வெரி மணி. 3 days ஸ்பெண்ட் பண்ண போகிறதுல வெறும் 3 hours மட்டும்தான் நீங்கள் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க? ரேஷியோஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. அடுத்தது ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு 2 days ஸ்பெண்ட் பண்ணுவேன், அவ்வளோதான். ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் எங்கெல்லாம் உங்கள் புக்கில் இருக்க ஃபார்முலாஸ், உங்கள் புக்கில் இருக்க சம்ஸ், மோர் தென் எனஃப், சஃபிஷியன்ட். ஓகே, இது முடிஞ்சது. இப்போ அடுத்தது நான் எங்கே போகிறது? 13th சாப்டருக்கு போங்க. எஃப்எம்மில் 13th சாப்டர். 13th சாப்டர் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ நான் ப்ரையாரிட்டி தான் கொடுக்குறேன், எந்த ஆர்டரில் படிச்சுட்டு வரணுங்கிறது பேஸ்ட் ஆன் வெயிட்டேஜ். அதுக்கு ஒரு 2 days. 14 and 15 இன்னொரு 2 days ரிவிஷனுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்போ இது வரைக்கும் எவ்வளோ ஆகுது? நமக்கு 14 days ஆகிருக்கு. நமக்கு இனி கையில் எவ்வளோ இருக்குது? ஆல்மோஸ்ட் 46 days பேலன்ஸ் இருக்குது. 2 days தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஈச் அண்ட் எவ்ரி டே 3 to 4 hours தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அதுக்கு மேலெல்லாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறதில்ல. இனிஷியலாக அந்த ஃபஸ்ட்டு இந்த பீரியடில் மட்டும் முடிஞ்சால், அந்த 12 days பீரியட் இருக்குல்ல, அதில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஒரு ஆல்மோஸ்ட் 6 hours 7 hours ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா 3 hours 2 hours 3 hours 2 hoursன்னு போயிட்டே இருக்கலாம்.
சாரி, நான் பேசிக்ஸ் நமக்கு தெரியலன்னே வச்சுக்கலாம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு 3 days. ஸோ இப்போ இங்கே 15, இப்போ இங்கே 17 days. சும்மா பேசிக்ஸ்னால் நான் எந்த சாப்டருமே மெயின் பண்ணல. 11th 12th சிலபஸை ரிவைஸ் பண்ணுறதுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை முடிச்சுட்டு தான் நம்ம அக்கௌண்ட்ஸே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். days. சரி, இப்போ இதெல்லாம் முடிஞ்சுது. இப்போ அடுத்தது நான் என்ன சாப்டர் படிக்கிறது? அடுத்தது நான் 7th சாப்டர் படிக்க போகிறேன், கன்சாலிடேஷன். அதுக்கு 2 days ஆகும். அந்த கன்சாலிடேஷன் முடிச்சிடலாம். கன்சாலிடேஷன் நான் எப்படி படிக்கிறது? யூ ஹேவ் ஃபார்மேட்ஸ். சரி, உங்கள் புக்கில் இருக்கிற அதே மெத்தடில் அத்தனை ஒர்க்கிங் நோட் போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா முடிக்கவே முடியாது. ஸோ யூ ஹேவ் ஃபார்மேட்ஸ். நம்ம இன்ஸ்டிடியூட்டில் நம்ம வந்து அதுக்கான சார்ட் பேஸ்டு அப்ரோச் எல்லாம் நம்ம ஃபார்முலேட் பண்ணி வச்சு ஒரு சார்ட்டை போட்டோம்னா டக்குன்னு ஆன்சர் வந்துடும். எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், பேலன்ஸ் ஷீட்டில் ஃபில் பண்ணிட்டு வந்துடும். இட் ஹார்ட்லி டேக்ஸ் 5 to 10 minutes டு சால்வ் ஒன் கன்சாலிடேஷன். அதாவது ஃபஸ்ட் டைமர்ஸுக்கு திரும்ப 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 ரிப்பீட்டடாக போட்டோம்னா 3 minutes தான் கன்சாலிடேஷன்ஸை முடிஞ்சிருது. நமக்கு ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேட்டட் கான்செப்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்லாம் இல்லை கன்சாலிடேஷனில். நம்ம புக்கில் இருக்கிற ஸ்டடி மெட்டீரியல் இருக்கிற எல்லா சம்முமே பேசிக் சம்ஸ் தான். சார்ட் பை ஹார்ட் மனசில் அப்படியே டக்குன்னு எடுத்து சார்ட்டில் அப்ளை பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். ஸோ அதுக்கு 2 days இட் இஸ் மோர் தென் எனஃப். இது போக கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் நமக்கு மிச்சம் இருக்கிற சாப்டர்ஸ், ஃபஸ்ட் சாப்டர் மிச்சம் இருக்குது, செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், அதுக்கப்புறம் 4, 5, 6 ஃபஸ்ட் டே கவர் பண்ணிட்டோம். 7 லாஸ்ட் 2 days கவர் பண்ணோம். அதுக்கப்புறம் 8, 9 பார்த்தாச்சு. இனி 10. இந்த 10 சாப்டர்ஸ்க்கும் சேர்த்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிற டைம் 1 day. ஏன்னா ஃபஸ்ட் சாப்டர் இஸ் ஆல் பேசிக் தியரி. செகண்ட் சாப்டர் ஒரு ஃபார்மேட்டு, அந்த ஃபார்மேட்டில் இருக்கிற வேர்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறது தியரி சாப்டர் தான். அது அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அது ஒரு டைம் ரீட் பண்ணிட்டா போதும். தேர்ட் சாப்டர் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் மட்டும் பை ஹார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்பர், இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இதுக்கு என்ன பேர், இந்த அக்கௌண்டிங், அதுக்கப்புறம் அதுக்கான பேசிக் ஐடியாலஜி. அப்போ உங்களுக்கு தேர்ட் சாப்டர் மட்டும் வில் பி அ பிட் டைம் கன்சியூமிங். அது விட்டுட்டா, அது தாண்டிட்டோன்னா யூ வில் பி having only 10th chapter. It hardly takes half an hour time. சரி, நான் வந்து உங்களோட இதுக்காக 2 days வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம 3 hours தான் படிக்க போகிறோம். அதனால் 2 days வச்சுக்கலாம். So 23 days. So we have completed our corporate accounting fully. இன்னும் நம்மக்கிட்ட இருக்கிறது எஃப்எம்மில் few chapters are left. இப்போ அடுத்தது எஃப்எம்க்கு வந்தோன்னா 19th chapter take more time to understand. நான் இதுக்கு வந்து எவ்வளோ நாள் கொடுக்குறேன்? 3 days. இதில் சம்ஸ் கம்மி தான், குட்டி சம் தான். எடுத்தால் 2 நிமிஷத்தில் போட்டுட்டு போயிடலாம். பட்டு டோன்ட் கோ வித் ஃபார்முலாஸ் அலோன். ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு புரிஞ்சு போடுங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சம். ஓகே, நான் இப்படி ஆன்சர் பார்த்துட்டு ஓகே இந்த ஃபார்முலா அப்படி போடாதீங்க. இந்த சாப்டரோட படிக்கிறதோட மெத்தடை மாற்றுங்க. கொஸ்டின் படிச்சுட்டு நீங்களாம் 3 வாட்டி அப்ளை பண்ணி பாருங்கள். அப்புறமா புக் எடுத்து ஆன்சர் வெரிஃபை பண்ணுங்கள். ஆன்சர் பார்த்து பழகாதீங்க இந்த சாப்டர் மட்டும். சரி, மிச்சதெல்லாம் ஜார்னல் என்ட்ரிஸ், ஃபார்மேட் என்ட்ரி படிச்சுட்டு நான் எடுத்து போட்டேன், வந்துச்சு, இது ஓகே, இது தப்பு, அவ்வளோதான் முடிஞ்சு. பட் இதில் ஏன் வருது, எதுக்கு வருது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அவன் எப்படி வேணால் ட்விஸ்ட் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதனால மட்டும்தான் நான் வந்து 19th சாப்டருக்கு நிறைய டைம் கொடுக்குறேன். இட் இஸ் ஆக்சுவலி வெரி ஈஸி சாப்டர், பட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃபைண்டிங் இட் வெரி டிஃபிகல்ட் பிகாஸ் அந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்டிங் கேப் இருக்குது. அடுத்தது 11, 12, 16, 18 இந்த சாப்டர்ஸ் எல்லாம் எஃப்எம்மில் பேலன்ஸ் இருக்குது. இது எல்லாமே தியரி சாப்டர்ஸ். என்னை கேட்டால் 12th சாப்டரில் இது வரைக்கும் ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர், லாஸ்ட் அட்டெம்ப்ட் மட்டும் ஒரே ஒரு கொஸ்டின் வந்ததுன்னு நினைக்கிறேன். அதை தவிர வரல. இதில் எல்லாமே தியரி கொஸ்டின்ஸ் தான் வருது. ஸோ தியரி யூ கேன் டேக் 2 to 3 days டைம். ஸோ அப்போ 28 days. இதில் எங்கேயாவது லேக் இருந்ததுன்னா ஒரு 2 days. நம்ம ஸ்டடி பிளான் எவ்வளோக்கு ஸ்டார்ட் பண்ணோம்? 60 daysன்னு ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் we have ended up with 30 days. இது யாருக்கு சொல்லிகிட்ருக்கேன்?
ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கு. அப்போ ஃபஸ்ட் டைம் லேர்னர்ஸ் இப்போ சொல்லுங்கள். நான் ஆரம்பிக்கும் போது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் தான் ஆரம்பித்தேன். ஃபஸ்ட் டைம் லேர்னர்ஸ் 60 டேஸில் முடிக்க முடியாது, ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க. இப்போ சொல்லுங்கள், யூ ஹேவ் டபுள் த அமௌண்ட் ஆஃப் டைம், 60 டேஸ் தான். இப்போ சொல்லுங்கள், ஃபஸ்ட் டைம் லேர்னர்ஸ் சின்சியராக படித்தா 60 டேஸ் இஸ் வெரி லாங் பீரியட் தான், கண்டிப்பாக படித்து முடிக்க முடியும். ஃபஸ்ட் டைம் லேர்னர்ஸே இந்த சீக்வன்ஸில் படித்து முடிச்சுட்டு வந்துட முடியும், ப்ரொவைடட் யூ ஆர் சின்சியர் ஃபார் தட் என்டையர் 3 to 4 hours எவ்ரி டே. இப்போ நான் வந்து ஆல்ரெடி எழுதிட்டேன், ஆல்ரெடி ஃபுல்லாக போர்ஷன் முடிச்சுட்டு இந்த 30 டேஸில் நான் ஃபுல்லாகவே படித்து முடிச்சிருவேன், கரெக்டு. ஐ எம் கோயிங் டு ஃபாலோ திஸ் 30 டேஸ் அப்ரோச், நாட் 60 டேஸ் அப்ரோச். அப்படின்னா அப்போ நான் 60 டேஸ் என்னோடய பிளான் இருக்குது, எனக்கு டைம் ஃபார் 60 டேஸ் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் படித்தது இதே பிளானில் போய் 30 டேஸில் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு 31st டேலேருந்து 60th டே வரைக்கும் டெய்லி ஒரு கொஸ்டின் பேப்பர், போட்ட கொஸ்டின் பேப்பராகவே இருந்தாலும் பரவாயில்ல, டெய்லி ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு அதுலேருந்து 3 கொஸ்டின்ஸ், அது வெவ்வேறு சாப்டர்ஸில் இருக்குது, சாய்ஸ் எல்லாம் விடாதீங்க. டெய்லி அப்படியே ஷாக்காக நான் ஏன் போட்ட கொஸ்டின் பேப்பர்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா நீ இந்த சாப்டர் படிக்கும் போதே பாஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டீங்களே, அதுதான் என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்த்தோமே. ஸோ அப்போ ஆல்ரெடி நீ அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்துருப்பீங்க, பரவாயில்ல நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். ரிவிஷன்லாம் பண்ணாதீங்க. அந்த சாப்டரோட ஃபார்முலா, ஃபார்மேட்டு எதையும் ரிவிஷன், டக்குன்னு ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுங்க, அதுலேருந்து ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின்ஸ், அதுக்கு அடுத்த நாள் அதே கொஸ்டின் பேப்பரில் இருக்க பேலன்ஸ் 3, அதே கொஸ்டின் பேப்பரில் இருக்க பேலன்ஸ் 3, ஒரு கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சிடும். சாய்ஸு அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. அதுக்கும் அடுத்த நாள் இந்த 3 கொஸ்டின்ஸ் போடுறதுக்கு டைமிங் வச்சு போடுங்க. டோட்டலாக என்கிட்ட 7 கொஸ்டின் இருக்குது, 7ல் நான் ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின்ஸ் வித்தவுட் சாய்ஸ் போட போகிறேன், ஏபி எல்லா கொஸ்டினும் போட போகிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் செட் பண்ணிக்கோங்க, 1.5 hours. அடுத்த நாள் இன்னொரு 1.5 hours. அப்போ 3 ஹவர்ஸில் என்னால் பேப்பர் முடிக்க முடியுதா? இதையவே ஒரு சீக்வன்ஸாக வச்சு உங்களுக்கு 6 to 7 கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். 7 கொஸ்டின் பேப்பர்ஸை 2ஆவோ 3ஆவோ பிரித்து போட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 20 டேஸ். இப்போ 20 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறமா திரும்ப ஃபுல் ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கிற எல்லா சம்மும். இப்போ அந்த ஃபுல் ரிவிஷனை உட்காந்து ஒரு சம்மாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கஷ்டம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த இடத்துல டைம் எடுத்து தானே படிக்கிறீங்க, ஒரு சம்மும் பார்க்குறீங்களே, அப்போது ப்ரீவியஸ் சம்முக்கும் இந்த சம்முக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத ஒரு சம்லேயும் ஹைலைட் பண்ணு. போன சம்மில் நான் இதெல்லாம் பார்த்துட்டேன், அதுலேருந்து இந்த ஒரு ஜேர்னல் என்ட்ரி தான் அதிகம், அப்போ அந்த ஒரு ஜேர்னல் என்ட்ரி மட்டும் ஹைலைட் பண்ணுங்கள். இதே மாதிரி பண்ணிட்டு போனீங்கன்னா யூ கேன் கம்ப்ளீட் 2 ரிவிஷன்ஸ் ஃபார் சிஎஃப்எம். ஒரு ஃபுல் ரிவிஷன், அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் ஒர்க் அவுட், அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஃபுல் ரிவிஷன் இன் 10 டேஸ். இந்த ஃபுல் 2 ரிவிஷன்ஸ் வித் ஆல் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஒர்க் அவுட் யூ கேன் கம்ப்ளீட் இன் 60 டேஸ். கன்ஃபார்ம் சக்ஸஸ் ஃபார் சிஏஎஃப்எம், provided you are very sincere. So let's meet in some other video. Thank you.